சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்றாய பெருமாளோட அபிஷேகத்தை பார்க்குறீங்க. நம்ம ஆணி திருவோணத்துக்கு நம்ம அபிஷேகம் அலங்காரம் திருக்கொடி பூஜை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மலை ஏறினதுலேருந்து நம்ம விநாயகருக்கு அபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணினதுலேருந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நடுநாயகமாக நம்ம சென்றாய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி கூட நம்ம மலையில் எழுந்தள்ளி இருக்காங்க. ரொம்ப அதிசயமான பாரம்பரியமான கலியுகத்தில் நம்ம சென்றாய பெருமாளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள்னு சொல்லுவோம். சனிக்கிழமையோட தெய்வம் நம்ம சென்றாய பெருமாள். புரட்டாசியில் 5 சனிக்கிழமையும் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம்னா விசேஷம். அப்போல்லாம் நம்ம போனோம்னா நம்ம கிட்ட நின்று கூட பார்க்க முடியாது. போனால் லைனில் அப்படியே போக போக அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ நம்ம தனித்திருக்கொடி கொடுத்ததுனால நம்ம பெருமாளை தரிசிக்க முடிஞ்சது. இப்படி அமைதியாக உட்கார்ந்து தரிசிக்க முடிஞ்சது. அப்போ நம்ம அலங்கார பூஜை அப்போ தான் ராமானுஜர் கருவறையில் இருக்காங்க. ஆதி ராமானுஜர் அவள் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணும்போது அந்த மாலையை போடும்போது அந்த மாலை கீழே விழுந்தது உங்களுக்கு போட்டிருந்தேன், அதையும் போட்டிருந்தேன். நம்ம பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு கோடான கோடிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். இது மாதிரி நம்ம பூஜையை பார்க்குறதுக்கு. ரெண்டாவது இதில் மலைக்கு ஏறுறதுன்னா ஒன்லி நம்ம பாதி மலைக்கு தான் படிக்கட்டு இருக்குது, மீதியெல்லாம் நடந்து தான் போகணும். அப்படிங்கிறதுனால வயசானவங்களோ முக்கியமாக கால் வலி இருக்கிறவங்களாம் ஏற முடியாது. நம்ம பெருமாளை பார்க்காத எத்தனையோ பேர் இருப்பீங்க மக்கள். அவங்களாம் நம்ம பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிங்க, சாமியோட ஆசீர்வாதம் வாங்குங்க. இது மாதிரி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வை பெருமாள் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த பிறவியில் நானும் புண்ணியம் செஞ்சுருக்கிறேன்னு நினச்சிக்கிறேன். இப்போ நம்ம ஆணி திருவோணங்கிறத பெருமாளோட அவதரித்து நட்சத்திரம். அதனால் ஆணி திருவோணத்தப்போ நம்ம இப்படி கொடுத்ததுனால தான் நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சது, சாமியை தரிசிக்க முடிஞ்சது. நீங்கள் இப்போ அபிஷேகத்தையெல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள். அபிஷேகம் முடிஞ்சிட்டு திருக்கோடி பூஜையை நல்லா சிறப்பாக நடந்தது. திருக்கோடி பூஜையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நாராயணாய. ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய.
கோவிந்தோ ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்போ திருக்கோடி வந்து மேலே ஏறி அவர் பூசாரி வைக்கிறாரு பாருங்க. திருக்கோடி தீபத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. திருக்கோடி தீபத்தை பார்த்து நம்ம புண்ணியம் நம்ம பார்த்து கும்பிடுறது இது வாழ்க்கையில நமக்கு நடக்கிறது வந்து நீங்க வீட்டில இருந்தே பார்த்து தரிசனம் பண்ணிக்கிங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் காமிங்க. பாருங்க திருக்கோடி தீபத்தை தரிசனம் பார்க்கறதே நம்மளோட 7 ஜென்ம பாவத்தை போக்கும். அதனால கோவிந்தா 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 அப்படி சொல்லிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபைகரம் சர்வலோகைகநாதம். நாராயணா நாராயணா. பெருமாளோட தீபாராதனை பார்க்குறீங்க. ஸ்ரீதேவி பூதேவி கூட எவ்வளோ மங்களகரமாக இருக்காங்க.
எவ்வளோ புண்ணியமான கோயில். மலை ஏற முடியாதீங்க, வீட்டில இருந்தே பார்த்து நீங்கள் புண்ணியம் பெற்றிருக்கனால தான் இது மாதிரி பார்க்க முடியுது. நம்ம பெருமாளாட மாலை பாருங்க, பெரிய நெல்லிக்காய் மாலை. நம்ம மலையில ஏறி நடந்து போனாலும் எடுத்துட்டு போய் சாமிக்கு அலங்காரம் பண்ணணும்னு சாமி அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம ராமானுஜரை பாருங்க. ஓகே, இது வரைக்கும் ஆணி திருவோணத்தோட பூஜையை, திருக்கோடி பூஜையை பார்த்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.